திங்கக்கிழமைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு. வீடியோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படி தாங்க சொல்லணும். நம்ம கதிர் அதுக்கடுத்து தனம் இருக்காங்கல்ல 2 பேருமே வந்து வீட்ட விட்டு வெளியில போயிட்டாங்க. நம்ம தனம் வந்து ரகுராமோட பேச்ச மீறி கதிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்ட விட்டு வெளியில கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறோமா சேனலை மட்டும் மறக்காம லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிருங்க. ஃபர்ஸ்ட் எடுத்த உடனேயுமே வந்து நம்ம ரகுராம் வந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. தனம் சொல்லு, நீ வந்து வின் பண்ணிட்டா உனக்கு என்ன வேணாலும் நான் வந்து பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தேன்ல. உனக்கு என்ன வேணும் கேளு. நான் உனக்காக வந்து செஞ்சு தரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்போ வந்து தனம் வந்து சொல்கிறாங்க, அப்பா எனக்கு வந்து கதிர் தான் வேணும். நான் வந்து கதிரை லவ் பண்ணுறேன். இதை முன்னாடியே உங்ககிட்ட சொல்லலாம்னு நினச்சேன். இருந்தாலும் வந்து வின் பண்ணிவிட்டு நான் கேட்டால் நீங்கள் எனக்காக வந்து இதெல்லாம் செஞ்சு கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நம்பிக்கை இருந்தது. அதனால தான் வந்து நான் போட்டியில் வின் பண்ணிவிட்டு உங்ககிட்ட கேட்குறேன். என்னையும் கதிரையும் சேர்த்து வைங்கப்பா. நான் கதிர் கூட தான் வந்து சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி காட்டுறாங்க. இதை கேட்டவொடனே ரகுராமுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு மாதிரி மயக்கம் வந்து அந்த இடத்துல கிறங்கி கீழே விழுந்துடுறாங்க. உடனே சுற்றி இருக்கிறவங்கலாம் அண்ணா என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சிவராம் ஒரு பக்கம் கேட்க, இங்கிட்டு பார்த்தா நம்ம ஜானகி வந்து என்னங்க எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. டக்குன்னு பார்த்தா தனத்தை காட்டுறாங்க. தனத்துக்கு வந்து அது கனவு மாதிரி வந்திருக்கு. நம்ம வந்து இந்த உண்மையை சொன்னால் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ளே ஒரு கனவு மாதிரி வந்திருக்கிற மாதிரி காட்டுறாங்க. உடனே வந்து நம்ம சுதாரிச்சுக்கிறாங்க. நம்ம தனம் வந்து சரி நம்ம ஏதாவது உண்மையை சொல்லி அப்பாவுக்கு இந்த மாதிரி உண்மையாகவே நடந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அதனால் வந்து இந்த உண்மையை வந்து அப்பாக்கிட்ட சொல்ல வேண்டாம். நம்ம இனிமேல் கொஞ்ச நாள் கழித்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அவங்க முடிவு எடுத்துகிட்டு இல்லைப்பா எனக்கு ஒன்றும் ஆசை இல்லைப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. சரிம்மா போய் ரெஸ்ட் எடு, விளையாண்டு வந்து ரொம்ப டயர்டாக இருப்ப, போய் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கள வந்து உள்ளே அனுப்பி வைக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அப்போ வந்து நம்ம மாயா, ஜானகி 2 பேருமே வந்து தனத்துக்கிட்ட போய் பேசுகிறாங்க. ஏய் என்ன லூசாடி நீ? உங்கள் அப்பாவே வந்து என்ன வேணும் நான் பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது என்ன வேணும்னு கேட்க மாட்டேங்கிற? கதிர் தான் வேணும் சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி வந்து சொல்கிறாங்க. ஆமாம் தானோ நீ சொல்லியிருக்கலாம்ல. பெரியப்பாவே வந்து நீ என்ன கேட்டாலும் நான் பண்ணி தரேன்னு சொல்லியிருந்தாரு. அப்படி இருக்கும்போது நீ கேட்டிருந்தா கண்டிப்பாக உன்னையும் கதிரையும் கண்டிப்பாக சேர்த்து வச்சுருப்பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்லைம்மா இல்லைக்கா எனக்கு வந்து கேட்கலான்னு ஆசையாக தான் இருந்துச்சு. ஆனால் என் உள் மனசு வந்து நம்ம ஏதாவது சொல்லி அப்பாவுக்கு ஏதாவது ஆயிருமோன்னு சொல்லிட்டு எனக்கு பயமாக இருக்குது. அதனால தான் கேட்கல. இல்லைன்னா நான் கேட்டிருக்க மாட்டேனா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பாவுக்கு என்ன ஆக போகுது? நீ கேட்டிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைம்மா எனக்கு அப்பா வந்து மயங்கி விழுந்த மாதிரி ஒரு மாதிரி உள்ளுணர்வு சொல்லுச்சு. அதனால தான் நான் கேட்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே கேட்காம இருந்தேன்னா எப்போ தான் நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழ்கிறது? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து வாழணும். சீனு அதுக்கடுத்து நம்ம மாயா அவங்களும் சேர்ந்து வாழணும்னு சொல்லி தான் என்னோட ஒரே ஆசை. இப்படி ஆகிப்போச்சே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த இடத்துல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. மறுநாள் காலையில் வந்து நம்ம தனம் வந்து வீட்டுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு கதிர் வந்து வராங்க. என்ன தானா நீ வந்து நேற்று மாமா கிட்ட இந்த உண்மையெல்லாம் சொல்லி நம்ம 2 பேரும் சேர்ந்து வாழலாம்னு சொல்லிட்டு ஆசையாக இருந்தேன். கடைசியில் மாமா கிட்ட நீ கேட்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி கேட்டவொடனே இல்லை எனக்கும் கேட்கணும்னு சொல்லி தான் இருந்தது. ஆனால் என்ன பண்ணுறது அப்பாவோட நிலைமையை பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. நம்ம கதிர் அதுக்கடுத்து தானே 2 பேருமே வீட்டுக்கு வெளியில் வந்து கையை பிடிச்சி பேசிக்கிட்டு இருக்காங்க. தற்செயலாக வந்து அந்த இடத்துக்கு வந்து நம்ம இவர் வந்துடுறாரு, ரகுராம் வந்துடுறாரு. பார்த்தோன்னே பயங்கரமான ஷாக் ஆகிடுது. டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கத்தி கதிரை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாரு. நீ இனிமேல் இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. எவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணோட மனசை மாற்றுவ, அவளோட கையை பிடிச்சிருப்ப. நீ என்ன இருந்தாலும் அவளுக்கு வந்து முறைப்படி தாலி கட்டினியா? நீ வந்து பின்னாடி இருந்து தாலி கட்டிட்டு இப்போ அவளை வந்து அவ கூட சேர்ந்து வாழலாம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா? அது ஒரு ஜென்மத்துலையுமே நடக்காது. நீ ஒழுங்கு அந்த வீட்டை விட்டு கிளம்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ரகுராம் வந்து பயங்கரமாக கோபமாக பேசுகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி வேறு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அப்படியே மெதுவாக நடந்து போகிற மாதிரி காட்டுறாங்க. கதிர் நில்லு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்பா கதிர் இந்த வீட்டை விட்டு வெளியே போனால் நானும் கதிர் கூடயே போகிறேன்ப்பா. எனக்கு கதிரை பிடிச்சிருக்கு. இனிமேல் வந்து என்னோடய வாழ்க்கை கதிர் கூட தான் அப்படின்னு சொல்லிட்டு நான் முடிவு பண்ணிட்டேன். கதிர் இந்த வீட்டை விட்டு வெளியே போகிற மாதிரி இருந்தால் நானும் அவங்க கூட கதிர் கூடயே வீட்டை விட்டு வெளியில் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு கதிர் கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம தினமும் வீட்டை விட்டு வெளியில் போகிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பார்த்தா ரகுராமுக்கு என்ன பண்ணுறேனே தெரில. கடுன்னு வந்து முறைச்சி பார்த்துக்கிட்டே நின்றுக்கிட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேர் வந்து வெளியில் போயிட்டாங்க. அதுக்கடுத்து பார்த்தா நம்ம மாயா, அதுக்கடுத்து ஜானகி காட்டுறாங்க. 2 பேருமே ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன மாயா நான் வந்து அவர் சேர்த்து வைப்பான்னு நினச்சேன். கடைசியில் வந்து கதிரையை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாரு. கடைசியில் பார்த்தா தனமும் வந்து எனக்கு கதிர் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போயிட்டா. அவங்க 2 பேரும் என்ன செய்வாங்க? ஒரு வேலை இல்லை, வீடு இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது போய் எங்கே இருப்பாங்க? எப்படி இருப்பாங்க? அதை நினச்சாலே எனக்கு ரொம்ப கவலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. மாயா வந்து சொல்கிறாங்க, பெரியம்மா கவலைப்படாதீங்க பெரியம்மா, கூடிய சீக்கிரம் வந்து பெரியப்பா வந்து புரிஞ்சுக்கிடுவார். சீக்கிரமாக வந்து கதிரையும் தனத்துக்கும் வீட்டுக்கு கூப்பிட தான் போகிறாரு பாருங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதோட பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க.